டிரைவர் வண்டி நிறுத்து, நான் இறங்கணும். அடச்சே, டிரைவர் இல்ல, ஏசி இல்ல. ஓகே, தேங்க்யூ. பூ போல மனசு சுத்தமா இருக்கிற என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி அவளை மடக்க பாக்குறியாடா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அங்காள பரமேஸ்வரி தாயே, ஐயோ என்ன கொல்ல பாக்குற? என்ன பண்ற? ஐயோ பேசாத நீ. என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறேன். உன் நெஞ்சில உளி ஏத்தி உன் நெஞ்சு சார எடுக்கிற பாரு. இருடா, ஒரு கொலைக்கு 10-15 வருஷம் தண்டனை, அது தெரியுமா? சில நேரங்கள தூக்கல கூட போடுவாங்க. 5-6 வருஷம் தூத்துக்குடியில கப்பலுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு உள்ள வேலை பார்த்தவனா, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கொலை கேஸ்ல சென்ட்ரல் ஜெயில உள்ள இருந்தவனா. இப்பெல்லாம் கொலை கேஸ் இந்த கிரிதருக்கு புல்லு புடுங்குற மாதிரி, அதோட பாளையங்கோட்டை ஜெயில சிங்கம் மாதிரி இருந்தவன்டா. என்ன கோவிந்தா நீ சொல்ற? இந்த ஒளி மேல சத்தியம், எனக்கு ஒரு கல்லற வாழ்க்கை இல்ல, வெறும் ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான். அது கல்லற வாழ்க்கை இல்ல, அது இல்லற வாழ்க்கை. ஐயா, அது எழுத்து மழை. என்னோட பிரச்சனை இல்ல, அதே மாதிரி அதுலயும் ஒண்ணு இல்ல, விட்டுடுங்க. ஏன்பா எல்லா விஷயத்தையும் இப்படி ஓப்பனா சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் மட்டும் ரமேஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பத்தி ரமேஷ் கிட்டே கேப்போம் வாங்க. ஒரு வண்டியில இவ்ளோ பொருளா இருக்கும். இது வண்டியோட என்ன பார்ட்? அது வண்டியோட கிட்னி. வேலைய பாரு ரமேஷ், வண்டியோட தொட பீஸும் கிடைச்சிருச்சு. ரமேஷ், கிரிதரனுக்கும் கோவிந்தனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. கேவலமான கேஸ். என்னது? கிரிதரன் பொண்டாட்டி கிட்ட கோவிந்தா ஏதோ கிரியோட பொண்டாட்டி. கிரிக்கு எங்க பொண்டாட்டி? டிரைவர் வர்கீஸ் பஞ்சர் ஆக்கிய டயர் இவன் பஞ்சர் ஒட்டி அது ஸ்டெப்னியா தானே வச்சிருக்கான். அப்புறம் என்ன? எப்படி இருந்தாலும் வண்டி ஓடுது இல்ல, இதுக்கு நடுவுல ஆசாரி ஏதாவது உளி வச்சிருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நீ வந்து கேளு, அப்பதான் 2 பேரும் அடங்குவாங்க. என்ன இது? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெளியே தெரியலாமா? இல்ல ரமேஷ், இந்த பாழா போனவன் நெஞ்சில நான் ரகசியமா தான் உளி வச்சேன். ஆனா இந்த பரதேசி திடீர்னு கத்தி ஊரை கூட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் பொண்டாட்டின்னு இவன் சொல்ற, இவனோட அந்த பொண்டாட்டி அந்த ரோசல் எனக்கு வாழ்க்கையில அது இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் தவிர வேற ஒரு பந்தமும் இல்ல. அவ ஒரு LIC ஏஜென்ட், நான் அவகிட்ட பாலிசி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். யாரோ என்னமோ சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இவன் என்ன உடைய எடுத்து கொல்ல வரான். மானம் போகட்டும், ஊர் மக்கள் முன்னாடி இவன் மானம் போகட்டும். நன்றி கேட்டவனே. நடு ராத்திரியில வெள்ளை வேட்டிய தலையில போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வெளியில நல்ல பொம்மை மாதிரி பதுங்கி போயிட்டு இருக்கான். சரி, எட பொம்பளை போறீங்க. வெள்ளை வேட்டியா? ஆமாடா. பொய், அவ்வளவும் பொய். இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சா ரமேஷா? இது யாரோ சொன்ன பொய்ன்னு. என்கிட்ட வெள்ளை வேட்டியே கிடையாது, வெள்ளை கலர் வேட்டியே கிடையாது. நவருங்க, வெள்ளை வேஷ்டியா லுங்கியான்னு இவ்ளோ கரெக்டா உனக்கு யார் சொன்னா கிரிதரா? என் பொண்டாட்டி ரோசி, பக்கத்து விட்டு மனோஜும். மனோஜா? அது யாரு மனோஜ்? அந்த நாய் இருக்குமே அந்த வீடா? நாயா? பசு. நாய் இருக்கிற வீடா பசு இருக்கிற வீடா அப்புறம் பேசிக்கலாம். ஏன் தம்பி ரமேஷா, என்ன இப்படி சந்தேகப்பட்டு பார்க்காத. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்றேன் ரமேஷ். ஒரே ஒரு உளிய வச்சுக்கிட்டு ஆன்மீக வழியில நடந்துகிட்டு இருக்கிற சன்னியாசியான என் மேல அவதூறு பரப்பினா என்னோட குலதெய்வமான கருப்பசாமி பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது ரமேஷ். அது நான் அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரோசிய பார்க்கணும். நானும் அது வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பிரேக். யார் வீட்டு ப்ரோக்ராமுக்கு யாரா பிரேக் விடுறீங்க? இப்போ அந்த ஆச்சாரியோட விளையாட்டு என்னன்னு எனக்கு புரியல பாச்சு. கிரிதரா, திடீர்னு ஒன்னமோ யோசிச்சு கிணத்துல குதிச்சிட்டேன்னா மறுபடியும் வேற ஒன்னு யோசிச்சு திருப்பி மேல வர முடியாது. நீ சொல்ற இந்த ரோசியோ பையனோ யாருமே மேல ஏறி வர ஒரு கயிறு கூட போட்டு தர மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஃபுல்லா சரக்கு கொடுத்து அவனை தூக்கி ஆத்துல போட்டு. அது வேண்டாம், அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிடுவான். அப்புறம் வேற என்ன பண்றது கிரிதரா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு விஷம் கொடுத்து நான் கொன்னுறேன். விஷம் கொடுத்தா இப்ப அவன் குடிச்சிருவான் பாரு. அவனுக்கு பிராந்தில விஷத்தை கலந்து கொடுத்து கொள்வனே. அது ஐடியா. ஆனா சரக்குல ஸ்மெல் வருமே. ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது என்னது? 1/2 கிளாஸ் பிராந்திய ஊத்தி 1/2 கிளாஸ் ஒரு பயங்கரமான விஷத்தை கலக்கணும். அது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பும், கொஞ்சம் முந்திரி பருப்பும், கொஞ்சம் குங்குமப்பூவும், கொஞ்சம் தேனை கலந்து கலக்கி கொடுத்தன்னு வச்சுக்கிய, நல்லா பாயாசம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவான்ல. அறிவேட்டவனே, இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஏன்டா கொடுக்கணும்? அத நாமளே குடிச்சிடலாம் இல்லையா? சாரிடா, நான் மறந்துட்டேன். ஐயோ, ரமேஷ் என்ன வராரு. வந்துட்டான். சரக்கு குடிச்சு வேணாம் வேணாம்,
அந்த மாதிரி மரியாதை எல்லாம் கொடுக்க வேணாம். இல்ல நாங்க சும்மா விளையாட்டு தான் சாப்பிடுவோம். ஒரு காமெடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். முதல்ல இந்த மாதிரி கண்டவங்களை கூப்பிட்டு வீட்டுல தண்ணி அடிக்கிறது நிறுத்து. அப்பதான் உன் வீட்டுல பாதி பிரச்சனை தீரும். ம். நீ பொண்டாட்டின்னு சொல்ற உன்னோட பொண்டாட்டி ரோசி இங்க இருக்கா? அவ எங்க போயிருப்பா? லைஃப் இன்சூரன்ஸுக்காக பக்கத்தூர் வரைக்கும் போயிருப்பா. அவ இப்ப வந்துருவா. அதோ அக்கா வந்துட்டாங்க. ஓ 100 வயசு. இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மடக்கி உள்ள வச்சேன். ரமேஷ் எப்போ வந்தீங்க? அந்த ஆசாரி கோவிந்தனால இங்க ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன், அதனாலதான் அங்க வந்தேன். அந்த ஆள் சரியில்லை. அவன் பார்வையும் அவன் சிரிப்பும். அவரோட பார்வையும் சிரிப்பு நீ எதுக்கு பார்த்த? நீ அவரை பார்த்தனால தானே அவரு சிரிக்கிறது தெரிஞ்சது. நீ அவரை பார்த்து அவரு இன்னும் பார்த்தாரு. ஆசாரி மேலேயும் தப்பு இருக்கு, உண்மையிலையும் தப்பு இருக்கு. எனக்கு பசிக்குது. நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். வாப்பா. டேய் பச்சை முட்டை. ம். சரக்கு அடிச்சிடாத. இப்ப வந்துடுறேன். நீ போயிட்டு வா. அந்த மனோஜ் வீடு அது. அந்த நாய் இருக்கிற வீடு தானே? அதோ அந்த வீடு தான். நைட் ஆனா போதும் அந்த நாயெல்லாம் ஒரே தொல்லை. இனிமே உன்னை இந்த ஏரியாவில எங்கேயாவது பார்த்தேன். நிஜமா நான் இப்பெல்லாம் வேற வழியா தான் இங்க வர்றேன். இந்த வீடுக்கு பக்கத்துல எங்கேயாவது பார்த்தேன்னா இந்த வண்டியோட என்ஜின் உடைச்சு போட்டுருவேன். இன்ஜின் இருந்தா தானே வண்டி ஓடும். அது மட்டும் இல்ல, அந்த ஆசிரியர் எப்ப காசிக்கு போவான்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஆசிரியர் கண்டுபிடிக்க என்னால முடியாது. ஏற வண்டியில சரக்கு போதில உண்மையை உளறிட்டனோ. யார் அது? யாருன்னு கேக்குறான்ல. கைலாங்கட தாமோதரன்னு சொல்லுவாங்க. காலனா? இல்லடா, கைலாங்கட தாமோதரன். அது யாரு? ஓ அப்பந்தான். ஏ அப்பா ஒத்தி பேசினா அப்பா தான்டா சொன்னேன், திருடனா சொன்னேன். திருடனா? அது சரி. அப்ப திருட வந்திருக்கீங்களா? அப்ப போலீஸ் கூப்பிட்டு தான் சொல்லணும். திருட 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 கத்தாதடா, வாய மூடுறா. பக்கா திருட. சொந்த அப்பனையே திருடன் சொல்றியாடா? அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான்டா. கடவுள் மன்னிச்சிடுவாரு. கடவுளோட காசு இல்ல. ஏன் காசு இல்ல 4300 எடுத்துட்டு போனது. கொஞ்சம் வழி விடுப்பா. எங்க போறீங்க? மறுபடியும் திருட போறீங்களா? உள்ள போறது உங்க அப்பன். அவன் பையனுடைய காசை அப்ப எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி உடைச்சு வித்து எடுத்த காசு. அதை திருடிட்டு போய் 10-15 நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கீங்க அப்பான்னு சொல்லிட்டு. திருட